கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. கொம்பினார் பொழில்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடுசேர் செம்போனார் மதில் சூழ் செழும் கழனியுடை திருக்கோட்டியோர் நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால் எம்பிரான் சன சின்னங்கள் இவர் என்றாசைகள் தீர்வனே. கொம்பினால் அங்க இருக்கக்கூடிய மரத்தினுடைய கொம்புகள் உடைய பொழில், நிறைய மரங்களும் நிறைய கொம்புகள், பொந்து, அங்கங்க ஒரு கிளைக்கு தான் கொம்புன்னு பேரு, அதுல ஒரு பொந்து, அதுல திவ்ய தேசத்துல உள்ள மரம், அதுல உள்ள ஒரு பொந்து, அதுதான் தனக்கு வாசஸ்தானம் என்று நித்திய வாசம் பண்ணக்கூடிய குயில்கள், திவ்ய தேசத்துல வாழக்கூடிய குயில்கள். அதெல்லாம் என்ன பண்றதுனால் கோவிந்தன் குணம் பாடுசீர், கோவிந்தனுடைய குணங்களையே அதனுடைய பாஷையிலே பரஸ்பரம் பாடின்னு இருக்கான். அது பாடின்னு இருக்கக்கூடிய சீர் உடையதான, எங்க பார்த்தாலும் மதில் எப்படி இருக்கு அப்படிங்கிறார். செம்போனார் மதில். அவர்கள் திவ்ய தேசத்தை பார்க்கிற கண்ணே வேற, இந்த கண்ணால் அவர்கள் பார்க்கல. ஏனால் முத்தும் பவழமும் மணியும் வச்சு தத்தி பதிச்சிருக்க கூடியதான வரம்புகள் உடையதான திண்ணைகள் என்றும், நாற்புறங்களையும் அடைய வளைஞ்சான மதில்லாம் எப்படி இருக்கு தங்கத்தினாலே அப்படின்னா, இது மனித கல்பனைக்கு எட்டுமானால் உன்னை யார் கேட்கிறா? அவ பார்க்கிற கண்ணே வேற. அப்படி பார்க்கிறார் திருக்கோட்டியூர் எப்படி இருக்குன்னு. பொன்னால் செய்யப்பட்ட மதில்கள் உடையதாகிய திருக்கோட்டியூர். செம்போனார் மதில் சூழ் செழும் கழனியுடை திருக்கோட்டியூர். நாற்புறங்களில் சூழ்ந்ததான செழுப்பான கழனிகள் உடையதான திருக்கோட்டியூர்ல நரசிங்கம், நரசிங்க பெருமாளை பார்த்துட்டு இவர் யாரோ, அடேப்பா உக்ர நரசிம்மன் உக்ர நரசிம்மன் எல்லாரும் ஓடும் போது 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் கிண்ணறர்களும் கந்தர்வர்களும் ஓடும் பொழுது யார் வந்தான்? நரசிங்க பெருமாள் இடத்துல. நம்பனை நரசிங்கனையே, நம்ம நரசிங்கன் நரசிங்கா, ஏன் இவ்வளவு பயந்து ஓடுற? பைத்தியம், ஏன் பயந்து ஓடுற? நம்ம நரசிங்கன்னா, நம்ம நரசிம்மன்னா அப்படின்னு சொந்தம் பாராட்டின்னு வந்தவன் ஒத்தனே ஒத்தம் தானே. யாரு? பிரகலாதன். யாரெல்லாம் நம்ம நரசிம்மன் வராளோ அவர்கள்லாம் பிரகலாத கோஷ்டி. யாரெல்லாம் ஐயோ உக்ர நரசிம்மன் யார் ஓடுறாளோ அவள்லாம் ஹிரண்யன் கோஷ்டி. நம்பனை நரசிங்கனை நவின்றேத்துவார்களை கண்டக்கால், அந்த நரசிம்மனை நவின்று ஏத்துவார்கள், சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவர்களான பாகவதோத்தமர்களை கண்ட கால், அவர்களை பாடும்பொழுது பெரியாழ்வார்க்கு என்ன தோணுமாம்? எம்பிராந்தன சின்னங்கள் இவர் என்று. எம்பெருமானுடைய சின்னங்கள், சின்னங்கள் சங்கு சக்கரம் நந்தகம் கதை சார்கம் இவைகள்லாம் அவருடைய சின்னங்கள் தானே, அவர்களுடைய அவதாரமோ என்றுதானே ஆழ்வார்களை சொல்றது. ஆழ்வார்களிலே இவர் நந்தகாம்சமாக வந்தவர், இவர் பாஞ்சஜன்யாம்சமாக வந்தவர், இவர் சுதர்சனாம்சமாக வந்தவர் என்றுதானே ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரையும் இன்னாருடைய அம்சம் அப்படின்னு சொல்றது. அவருடைய சின்னங்கள் தானே அவதரிச்சது. பெரியாழ்வாரே சொல்றார், இந்த பாகவதாள் பார்க்கும் பொழுது இவர்கள் எம்பெருமான், இவர் எம்பெருமானுடைய பாஞ்சஜன்யமோ. ஏனால் இறஞ்சு திருப்பல்லாண்டு பாடுறாரு. என்ன குரல் அவருக்கு! சங்கத்வனி, கொணகுண மணமுனன்னு சொல்றது இல்ல. கோஷ்டியில் அப்படி நின்னா அவர் குரல் எப்படி இருக்கு? இவர் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தினுடைய அம்சமோ. அவர் சுழண்டு 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 கைங்கரியம் பண்றாரே, அவர் சக்கரத்தினுடைய அம்சமோ. இவர் பேசுற சித்தாந்தத்தை பாரு. இவர் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறாரு. இவர் நந்தகத்தினுடைய அம்சமோ. இவர் சரமாரியா பகவத்குணத்தை பொழியிறாரு. இவர் சார்ங்கத்தினுடைய அம்சமோ.
என்று அவரை பார்க்கும் பொழுது பஞ்சாயுதமுமே உலகத்துல அவதரிச்சுடுத்தோ என்று அந்த பாகவதால பார்த்ததே என் ஆசை தீருவேன் அப்படிங்கிறார். இவர்கள் எல்லாரும் பகவான் தான், பகவானுடையவே அம்சங்கள் என்று நான் ஆசை தீருவேன். இவர் ஒன்றாசைகள் தீர்வனே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.